வச்சுட்டு இருக்காங்க. பொதுவாக ரேஷன் ஊழியர்கள் யாரும் போய் கடையை வந்து டோக்கன் கொடுக்கறது கிடையாது. நான் கேட்குறேன், இந்த விடியாத அரசு மக்களை இப்படி வந்து ஒரு வஞ்சிக்கிறது தான் வந்து ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம்மா நீங்க? ஏன் வந்து இப்போ புயல் வந்து 4 மாவட்டத்தில் பாதிக்கப்படுது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. வெளி மாவட்டத்துல இருந்து அரசு ஊழியர்கள் வந்து கொண்டு வந்து நீங்க வீடு வீடா போய் டோக்கன் கொடுத்துருக்கலாமே, அது ஈஸியா இருந்திருக்குமே, எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம இருந்திருக்குல்ல, நியாயமானது தானே அது. அதை விட்டுட்டு இந்த 6000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள அவங்க போதுனாயி தள்ளு முள்ளாயி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள், எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் இல்லாம திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களும் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டோக்கன் வாங்குறதுக்கு 2-3 நாள் அலையணும், அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு 2-3 நாள் அலையணும். இந்த மாதிரி 6000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, என்னமோ சொத்தை எழுதி கொடுத்தா மாதிரி அவ்வளோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சிரமப்படுற ஒரு நிலைமை தான். வெளியில இருந்து அரசு ஊழியர்கள் கொண்டு வந்து கடையை மூடிட்டாங்க சுத்தமா. இப்போ கடையை மூட்டா 24 தான் கேட்டா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் அவங்க கொடுக்கறது இல்லை, கட்சிக்காரங்க வாங்கி போய் மொத்தமா வச்சு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா மக்கள் கேட்டா சரிப்பா, ரேஷன் கடையில் இது 6000 ரூபாய் கொடுக்குற நிவாரணம் டோக்கன் கொடுக்குறீங்க, சாப்பிட்றதுக்கு அரிசி, சர்க்கரை, மற்ற பொருள், பருப்பு எல்லாம் வாங்குறதுக்கு கடையை தராலும் திறக்கல. இப்போ கிட்டத்தட்ட 22ஆம் 23ஆம் கடை மூடி இருக்குமாப்போ? அப்போ 22, 23ஆம் ரேஷன் கார்டு உணவுப் பொருள் வந்து கொடுக்க முடியாதா? எவ்வளோ ஒரு லாக்கி இல்லாத ஒரு மோசமான ஒரு நிர்வாக திறமையில்லாத அரசு. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பெனிஃபிஷியல் லிஸ்ட்டை கடையில் ஒட்டிட்டு வெளி மாவட்டத்திலிருந்து அரசு ஊழியர்களை வர வச்சு அவங்க கிட்ட டோக்கன் வீடியோடா கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும், அதாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரல ஒரு நாள், இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் ஒரு நாள் அப்படின்னு பிரிச்சு அழகா கொடுத்தா யாருக்குமே சிரமம் எல்லாம் போயிடும்.